Realme GT60 வந்து பாத்தீங்கன்னா மே மந்தோடைய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் வரும்னு எதிர்பார்த்தேன், அது வரல. அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்கு டிவைஸ் அப்படின்றது. அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதில் இப்போதைக்கு ஃபீச்சர்ஸாக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான். அதுலேயும் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக வந்து இன்னொரு அனிமேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் அப்படின்ற இதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் செட்டிங்ஸ் போகும். அதில் ரீசெண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ரீசெண்ட் ஆப்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அப்படியே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து லேயரில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா செல்ஃபுக்கு போகிற மாதிரியும் இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோர்க்குள்ளே வந்து போனீங்கன்னா இதில் ஸ்வைப் டவுன் ஆன ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபு அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் பார், குயிக் செட்டிங்ஸ் இதுக்கு எதுக்கு போகிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு செல்ஃப் அப்படின்றத வந்து வச்சிருக்கேன். அண்ட் தென் விஜெட்ஸ் எதுவாவது ஆட் ஆகுமான்னு பார்த்தேன், விஜெட்ஸ் எதுவுமே ஆட் ஆகலை. அதே மாதிரி OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது நான் இதில் வரும்னு எதிர்பார்த்தேன் இந்த அப்டேட்டில். ஸோ வரல. அது மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா OnePlus, Realme எல்லாருமே சேம் கலர் பேஸோட கோடில் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த ஃபீச்சர் ரொம்ப எதிர்பார்த்தேன். இதில் ஆனால் வரல பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். நீங்கள் யாராவது Realme GT6 or 60 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்குது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை பேட்டரி ட்ரெயின் வேகமாகுதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்து நான் நோட் பண்ணல. நான் அப்டேட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 hours கிட்ட வந்து ஆயிருக்கு. ஸோ இதில் எந்த விதமான இஷ்யூமே வந்து நான் வந்து நோட் வந்து பண்ணல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது சின்ன ஃபீச்சர் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.